வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களும் பூவுலகின் நண்பர்கள் அமைப்பின் சுந்தரராஜன் அவர்களும் நம்ம அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம். இன்றைய நாளிதழில் ஒரு செய்தி வந்திருக்குது. அது ஒரு வினோதமான செய்தி. இந்த நீதிமன்றம் பல விசித்திரமான வழக்குகளை சந்தித்திருக்கிறதுங்கிற பிரபலமான திரைப்பட வசனம் மாதிரி அந்த செய்தி ரொம்ப வினோதமாக இருக்கு. ஆணும் பெண்ணும் ஒரு பைக்ல போறாங்க. பாலத்தில் காப்பு சுவரில் மோதி 30 அடி பள்ளத்தில் ரோட்டில் அந்த பைக்கு கீழே விழுந்துருது. ஆண் அங்கேயே மூளைச்சாவு அடைஞ்சிடுறாரு. ஸ்பாட்டில் அந்த பெண்ணை காணவில்லை அப்படின்னு அந்த செய்தி சொல்லுது. அந்த பொண்ணு கீழே விழுந்து அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. அவ்வளவு விபத்து நடந்த இடத்துல இருந்து என்ன ஆச்சுன்னு கூட பார்க்கல, அவங்க போயிட்டாங்கன்னு அந்த செய்தி சொல்லுது. லைஃப் இஸ் ஸ்ட்ரேஞ்சர் தன் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கதைகளில் இல்லாத புன்னகை மன்னன் மாதிரி தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய கதைகளில் இல்லாத ஒரு சம்பவமாக இதை பார்க்க முடியுது. நீங்கள் கதாசிரியர் எப்படி பார்க்குறீங்க அந்த செய்தியை? இல்லை, ஒன்று இந்த அதிக வேகமாக அவங்க வந்திருக்கிறாங்க. இன்னொன்று அந்த பொண்ணு யார், அந்த பொண்ணு அவரோட வந்தவங்களா, அப்புறம் அவங்க எதுக்காக மறைஞ்சு போனாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அந்த வாகன ஓட்டி சொல்கிறாரு அவங்க அடிபட்டு விழுந்தாங்கங்கிறத நான் பார்த்தேன், அவங்க என்னோட வாகனத்தில் தான் மோதி விழுந்தாங்க அப்படின்னு. ஒன்று தொடர்பு இல்லாதவங்களாக இருக்கலாம். இன்னொன்று பொதுவாகவே விபத்து பற்றி நமக்கு ஒரு தவறான எண்ணம் இருக்குது. என்னென்னா அதோட சம்மந்தப்பட்டவங்க சிறு காயங்களோடு இருந்தால் அவங்க ஓடத்தான் விரும்புகிறாங்க. உடனே இருக்கிறவரை காப்பாற்றணுன்னோ அல்லது அவரோட அக்கறை இல்லையோ, அல்லது ஏதாவது ஒரு பொது இடத்துல ஒரு விபத்து நடக்கும் போது அது சார்ந்து உதவி செய்கிறதுக்கோ இல்லை, அதில் நம்ம சம்மந்தப்பட்டுக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. குறிப்பாக இந்த கூட வந்த பொண்ணு இவங்க மிக வேகமாக வரும்போது அந்த பொண்ணு பின்னாடி வந்திருந்துருக்குறாங்க. அவங்க சாலையை கடக்கும் போதே சாலையில் இருக்கவங்க கவனிச்சிருக்கிறாங்க இவ்வளோ வேகமாக அவங்க அந்த பாலத்தில் வராங்கன்னு. அந்த பாலமே பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு விபத்துக்குரிய துர்மரணங்களுக்கான பாலம் மாதிரி ஆயிடுச்சு. அப்படி பார்த்தா இது ஒரு அக்கறையின்மை. இன்னொன்று இந்த மிக வேகம் இருக்கு இல்லையா, சென்னை சாலைகளில் நமக்கு இருக்கிற பெரிய அச்சமே எங்கேருந்து யார் மேலே மோதுவாங்கன்னு தெரியாது. எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை. இன்னொன்று இந்த பயண விதிகளை அல்லது சாலை விதிகளை எதையுமே அவங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க. என்ன கேட்டால் இது ஒன்று அலட்சியம். இன்னொன்று இன்றைக்கி இருக்கிற ஒரு மனப்போக்கோட அடையாளமாக தான் பார்க்குறேன். ஒரு மனப்போக்கினுடைய பிரதிபலிப்பாக கூட இதை பார்க்க முடியும். சார் சொன்ன மாதிரி அதான். அதாவது நம்ம சாலையில் வண்டி ஓட்டிட்டு போகும்போது யாரோ ஒரு ஆள் அடிபட்டு ரோட்டில் கிடந்தாருன்னா நம்ம கடந்து போயிடுறோம்ல, அந்த ஒரு தொடர்ச்சி தான் அந்த ஒரு சம்பவத்தை பார்க்க முடியும். சார் சொன்ன மாதிரி சென்னையில் இருக்க சாலைகள் ஒரு பைக் ரேஸ் நடக்குது. நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன். பைக் ரேஸ் நடக்கும். இளைஞர்களும் பெண்களும் உட்காந்துட்டு யார் முதல்ல போகிறது, யார் டிஸ்டன்ஸை முதல்ல கிடக்கிறது, அங்கே தான் ஹீரோயிசம்லாம் அங்கே தான் தனியாக ரேஸுக்கான இடத்துல போய் நடக்கிறது இல்லை சாலையிலேயே பல பொதுவான போக்குவரத்துக்கு நடுவிலேயே அந்த ரேஸ் நடக்கும். ஆமாம், எனக்கு நான் திடீர்னு ஒரு பைக் சட்டன்னு போகும்போது குப்பீர்னு ஒரு நெஞ்சை பிடிச்ச மாதிரி ஒரு வழி இருக்கும். ஏன்னா இப்படி போகிறாங்களே, என்ன நடக்கும்னு சொல்லி தான் பயம் இருக்கும். ரெண்டாவது அந்த பெண் அந்த இடத்துலேருந்து போனதுக்கான பல்வேறு காரணங்கள்லாம், ஒருவேளை எந்த வித தொடர்பும் இல்லாத ஒரு பெண்ணாக இருக்கலாம், இல்லை இந்த சார்ஜ மாதிரி சிக்கல் அது மாட்டிக்க வேண்டாம். ஏன் இன்றைக்கி நிறைய பேர் விபத்தை பார்த்துட்டு கடந்து போகிறாங்கன்னா எடுத்துகிட்டு போய் நம்ம போய் ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்தோம்னா போலீஸ் நம்ம தான் போகணும், திருப்பி கேஸை நம்ம தான் போகணும், அதை இழுத்து அடிச்சிருவாங்க. அந்த ஒரு மனோபாவமும் இருக்குது. அதான் நிச்சயமாக இங்கே பிரதிபலிக்குதுன்னு பார்க்க முடியும்.